வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்கக்கூடிய வீடியோ ஆப்டிக்கல் சென்சார் சர்க்யூட் யூஸிங் மாஸ்பெட் உபயோகப்படுத்தி ஒரு ஆப்டிக்கல் சென்சார் ஒரு டிரைவ் சர்க்யூட்டை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற பற்றி வீடியோ. லாஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு இந்த சர்க்யூட் இதான் டயக்ராம் முக்கியமான ஹார்ட் ஆஃப் த செக்ஷன் இந்த ஆப்டோகப்ளர். இந்த ஆட்டோகப்ளரை மல்டிமீட்டரில் எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறத ஒரு கூல்டு செக் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத லாஸ்ட் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஒருவேளை நியூ கமர்ஸ் யாராவது இந்த வீடியோ பார்க்குறவங்க இருந்தால் ப்ரீவியஸ் வீடியோஸ் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த வீடியோவோட ஹெட்டிங் என்ன அப்படின்னு கேட்டால் தலைப்பு ஆட்டோகப்ளர் ஓப்பனாக ஷார்ட்டாக எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற பற்றி. இந்த மாதிரி இடத்துல தான் நமக்கு என்ன தேவைப்படுது, ஒரு அனலாக் மல்டிமீட்டர் தேவைப்படுது. இல்லை அப்படின்னா நம்ம டிஜிட்டலையே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரி, இந்த சர்க்யூட் பார்க்கலாம். இந்த சர்க்யூட் பற்றி உங்களுக்கு தெரியும். இதில் உங்களுக்கு இது ஒரு லோடு. சப்ளை வோல்ட் எடுத்துட்டிங்கன்னா 9 வோல்ட் அல்லது 12 வோல்ட் சப்ளை. ட்ரைன், சோர்ஸ், கேட். இது ஒரு மாஸ்பெட் IRF Z44N. இந்த பொட்டன்ஷியல் மூலிமா கேட்டுக்கு வோல்டேஜ் கிடைச்ச உடனே, சஃபிஷியன்ட் வோல்டேஜ் கிடைச்ச உடனே தான் இந்த ட்ரைன் டு சோர்ஸ்க்குள்ளே கரண்ட் ஃப்ளோ ஆகும். கரண்ட் ஃப்ளோ ஆனால் தான் இந்த எல்இடிக்கு இந்த இடத்துல மைனஸ் கிடைக்கும். ஆல்ரெடி ப்ளஸ் கிடச்சிருச்சு. ஓகேவா? கிடைச்சாதான் இந்த லோடு ஒர்க் பண்ணும். இந்த லோடுக்கு பதிலாக ஃபேன் இல்லை ஒரு மோட்டார் இல்லை ஒரு ரிலே எப்படி வேணாலும் ஒரு ஹெவி எலக்ட்ரிக்கல் லோடு கூட நம்ம ட்ரைவ் பண்ணலாம் சொல்லியிருக்கோம். இப்போது இந்த இடத்துல இருந்து ஒரு பாசிட்டிவ் வோல்ட்டு நேராக இங்கே வரணும். இதான் சுவிட்சிங் ஆகணும். சுவிட்சிங் ஆகிறதுக்கு நாம் இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆட்டோகப்ளரில் இருக்கக்கூடிய போர்ட்ரோ டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணிக்கிறோம். இந்த போர்ட்ரோ டிரான்சிஸ்டரை ஆக்டிவேட் பண்ணுறது ஒரு IR LED உள்ளுக்குள்ளே இருக்குது. இன்ஃப்ராரெட் LED, கண்ணுக்கு தெரியாத வெளிச்சம். இதுக்கு ப்ளஸ் மைனஸ் கொடுத்தோன்னே லைட் எமிட் பண்ணும். இந்த லைட்டினுடைய இன்டென்சிட்டியை பொறுத்து இந்த ஆட்டோகப்ளரில் இருக்கக்கூடிய போர்ட்ரோ டிரான்சிஸ்டர் கண்டக்ஷன் ஆகும். இந்த போர்ட்ரோ டிரான்சிஸ்டர் கண்டக்ஷனோட இன்டர்லெசன்ஸ் வழியாக தான் இதுக்கு வோல்ட்டு கிடைக்கும். இந்த வோல்ட் இங்கே ப்ளஸ் வோல்ட்டு கிடைச்ச உடனே இந்த லோடு ஒர்க் பண்ணும். இதுதான் சர்க்யூட். நான் ப்ராக்டிக்கல் டெமோ பார்க்கலாம். அதற்கு முன்னாடி ஆட்டோகப்ளர் பற்றி பார்த்தோம் இல்லையா? இப்போ என்ன பண்ண போகிறோம், ஒரு பயாசிங் கொடுத்து பார்க்க போகிறோம். ஓகே, பார்க்கலாம். இதுதான் ஆட்டோகப்ளருடைய டயக்ராம். பார்க்குறதுக்கு இப்படி இருக்கும், இன்னர் செக்ஷனில் இப்படி இருக்கும்னு சொல்லியிருக்கோம். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், நம்ம ஒரு ஒயர் டேப் பண்ணி எடுத்துக்கலாம். உதாரணமாக பாருங்கள், நான் இந்த இடத்துல ஒரு ஆட்டோகப்ளர் இருக்குது, ஒயர் எடுத்திருக்கோம். இந்த இடத்துல எல்லோ, ஆரஞ்சு கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணிக்கிறேன் பாருங்களேன். இந்த இடத்துல மேலே டாப்பில் இருக்கிற எல்லோ, ஆரஞ்சு, டாப்பில் இருக்குது ப்ளஸ்ஸு, இது மைனஸ். இந்த ப்ளூ கலர் ஒயர் கலெக்டர், க்ரீன் கலர் எமிட்டர். இது ஆட்டோகப்ளர். நம்ம என்ன பண்ணுறேன், இப்போ இந்த இடத்துல செக் பண்ணி பார்க்கலாம். எப்படி செக் பண்ணுறது பாருங்கள். இந்த இடத்துல ஒரு மல்டிமீட்டர் லோட் பண்ணிக்கிறேன். இந்த டெர்மினலில் என்ன காமிக்கும், மறுபடியும் நான் மினிமைஸ் பண்ணிடுறேன். அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பாருங்கள், மல்டிமீட்டர் உங்களுக்கு இந்த டைல் டிஸ்பிளே தெரிஞ்சால் போதும். இன்னொரு மல்டிமீட்டர் இங்கே இருக்குது, 2 மல்டிமீட்டர் இருக்குது. இந்த மல்டிமீட்டர் பயாசிங் பண்ணுறதுக்காக, அதாவது ஆப்டோகப்ளர் இருக்கக்கூடிய இந்த LED இருக்கு இல்லையா, இந்த LEDக்கு வோல்ட்டு கொடுக்கறதுக்காக. பாருங்கள், இந்த LEDக்கு இங்கே ப்ளஸ் வோல்ட் வேணும், இங்கே மைனஸ் வேணும். லாஸ்ட் கிளாஸில் சொல்லியிருக்கேன், மறுபடியும் 1 செகண்ட் சொல்கிறேன். இப்போ இந்த மல்டிமீட்டர் இருக்கு இல்லையா, இந்த மல்டிமீட்டரில் நான் கண்டினியூட்டி ரேஞ்ச் ×1 அப்படிங்கிற ரேஞ்சை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த ரேஞ்சில் இந்த டெர்மினல் இருக்கு இல்லையா, இந்த பிளாக் டெர்மினலில் பாசிட்டிவ் வோல்ட்டும் ரெட் டெர்மினலில் நெகட்டிவ் வோல்ட்டும் வரும்னு சொல்லியிருக்கேன். ஓகே, செக் பண்ணி காமிச்சிருக்கேன். ஒருவேளை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போது இந்த வோல்டேஜ் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல கொடுக்க போகிறேன். இந்த டெர்மினல் கொடுக்குறப்ப, அதாவது இங்கே ப்ளஸ் இங்கே மைனஸ் கொடுக்க போகிறேன். கொடுத்த உடனே இந்த LED ஒர்க் பண்ணும். இந்த LED ஒர்க் பண்ணுறதுனால இந்த டிரான்சிஸ்டர் ஆக்டிவேட் ஆகும். எப்படிங்கிறத இப்போ நாம் பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ என்ன செய்ய போகிறோம், இங்கே ப்ளஸ் வோல்ட்டு, இங்கே மைனஸ் வோல்ட்டு. இந்த மல்டிமீட்டரில் 3 வோல்ட் அவுட்புட் வருது. அந்த வோல்ட்டு இந்த LEDக்கு கொடுக்க போகிறோம். கொடுத்த உடனே இந்த போர்ட்ரோ டிரான்சிஸ்டர் ஆக்டிவேட் ஆகிரும். ஆக்டிவேட்னா என்ன, இப்போ பாருங்கள், இந்த 2 டெர்மினல் இருக்குல்ல, 2லேயும் மல்டிமீட்டர் கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல × 1K ரேஞ்சு நான் செலக்ட் பண்ணியிருக்கேன்.
அதாவது இந்த டிரான்சிஸ்டருடைய கலெக்டர் எமிட்டர் என்ன ரெசிஸ்டன்ஸ் இந்த மீட்டர் காமிக்குது அப்படின்னு கேட்டால் முள்ளு நகரவே இல்லை, ஹை ரெசிஸ்டன்ஸ். இதுதான் கரெக்ட் ப்ரொசீஜர். அப்போது ஹை ரெசிஸ்டன்ஸ் காமிக்குது. டெஸ்ட் ப்ராப்பை நீங்கள் மாற்றி வச்சாலும் ஹை ரெசிஸ்டன்ஸ் தான் காமிக்கும். அப்போது ஓப்பன் இருக்குது, இந்த டிரான்சிஸ்டர் ஓப்பனாக இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ பயாஸ் பண்ணணுன்னே என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். இந்த முள் நகர்ந்துச்சு அப்படின்னா லோ ரெசிஸ்டன்ஸ் காமிச்சதுன்னா இந்த டிரான்சிஸ்டர் கண்டக்ஷன் ஆகுதுன்னு அர்த்தம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் இப்போ பார்க்கலாம். இப்போது பாருங்கள், இந்த இடத்துல இருக்குது, உங்களுக்கு மீட்டர் விசிபிளாக இருக்கா? இப்போ பார்க்கலாம். நான் இப்போ செக் பண்ணுறேன். இப்போ என்ன ஆகுது? கொஞ்சம் உங்களுக்கு விசிபிளாக இருக்கணும் இல்லையா? இப்போ என்ன பண்ணுறேன் இப்போ பாருங்கள், இந்த மீட்டரில் எவ்வளோ பயாசிங் உள்ளே போகுது அப்படிங்கிறது பார்க்கலாம். பாருங்கள், இப்போ பாருங்கள் என்னாவது மீட்டர். இப்போ என்னாவது, நான் இது வழியாக கண்டக்ட் ஆகுது, இந்த எல்இடி வழியாக கரண்ட் ஃப்ளோ ஆகிறத இந்த மீட்டரில் பார்க்கலாம். இது ஓம்ஸ் ரேஞ்சு தான், இது ஓம்ஸ் ரேஞ்சு செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போது நான் என்ன சொல்லிகிட்ருக்கேன் அப்படின்னா, ஒரு ஆட்டோ கப்ளரை எளிமையான முறையில் செக் பண்ணுறது எப்படி, அதனுடைய ஒர்க்கிங் பிரின்சிபலில் நம்ம புரிஞ்சுக்கிறது எப்படி, இந்த புரிஞ்சுக்கிட்டால் நம்ம அடுத்தடுத்த ப்ராஜெக்ட் எது பண்ணாலும் ஈஸியாக புரியும். நம்ம எந்த ஒரு பவர் சப்ளை சர்க்யூட்டாக இருந்தாலும் ஈஸியாக சர்வீஸ் பண்ணலாம். ஏன்னா நிறைய பேர் சர்க்யூட் போர்டு கொண்டு வராங்க. அதுவும் பர்டிகுலராக இப்போ லேட்டஸ்ட்டாக வரக்கூடிய ஒரு 2 வீலர் 4 வீலரில் வரக்கூடிய எலக்ட்ரோ வோல்டிக் சார்ஜபிள் சர்க்யூட்ஸில் வரக்கூடிய அடாப்டரில் கம்ப்ளைண்ட். அடாப்டர் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது, யாருமே ரெடி பண்ணுறதில்ல அப்படின்னு வந்திருக்கு. அடுத்த ரெவல்யூஷன் இப்படி தான் வரும். இனிமேல் சம்மந்தப்பட்டதெல்லாம் கொஞ்சம் கற்று வச்சுக்குங்க. குறிப்பாக எஸ்எம்பிஎஸ், அதில் எஸ்எம்பிஎஸ் சர்க்யூட் தான் இருக்குது, அதில் மாஸ்பெட் இருக்குது, ஐஜிபிடி இருக்குது, இந்த மாதிரி ஆட்டோ கப்ளர் இருக்குது. இந்த காமர்ஸை பற்றி தான் இப்போ நான் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலுடைய நோக்கமே வீடியோ பார்க்குற ஒவ்வொரு வியூவர்ஸும் ஒரு சர்வீஸ் இன்ஜினியராக மாற முடியும், நீங்களும் சர்வீஸ் செய்யலாம் தான் ஒவ்வொரு டைட்டில் கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா? எலக்ட்ரானிக்ஸ் மாதிரி ஒரு எளிமையான இன்ட்ரெஸ்டான சப்ஜெக்ட் எதுவுமே இல்லை. பிரச்சனையில் என்ன அப்படின்னு கேட்டால் நமக்கு யாராவது ஒருத்தர் எளிமையாக சொல்லி கொடுக்கணும். தமிழில் எந்த விதமான ஒளிவும் மறையும் இல்லாமல் இந்த சேனல் உங்களுக்கு எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட நாலேஜை டே பை டே ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம் த்ரூ எ வீடியோ மூலிமா. ஓகேவா? மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணும்போது மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், கூடவே ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு யூஸ்ஃபுல் வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ இந்த மீட்டர் வந்து எல்இடிக்காக வோல்ட்டு கொடுக்க போகிறோம். இந்த மீட்டர் அந்த டிரான்சிஸ்டர் கண்டக்ஷன் ஆகுதா இல்லையா, பொதுவாக டிரான்சிஸ்டருடைய கலெக்டர் எமிட்டர் ஹை ரெசிஸ்டன்ஸ் முள்ளு நகராது, இந்த பொசிஷனில் தான் இருக்குது. அது இப்போது கண்டக்ஷன் ஸ்டேஜுக்கு வரும். நான் இப்போ செக் பண்ண போகிறேன். ஓகேவா? இப்போது நகருது. மறுபடியும் எடுத்துட்றேன். மறுபடியும் இதுக்கு பயாஸ் பண்ணணுன்னு என்ன உங்களுக்கு நகருது. இப்படி தான் செக் பண்ணணும். இப்போது ஐஆர் எல்இடி இருக்கு இல்லையா, ஐஆர் எல்இடியும் ஒர்க் பண்ணுது, போட்டோ டிரான்சிஸ்டரும் ஒர்க் பண்ணுது. அப்போ ஈஸியாக செக் பண்ணலாம் இல்லையா? எந்த ஆட்டோ கப்ளர் இருந்தாலும் நம்ம செக் பண்ண முடியும். மறுபடியும் ஒன்ஸ் அகைன். ஓகேவா? சரி, இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு. இல்லை இன்னும் கொஞ்சம் நல்லா தெளிவாக புரியணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் பாருங்கள். இப்போ நீ இதெல்லாம் ஐசோலேட் பண்ணிடுறேன். இப்போ மீட்டர்லாம் ஐசோலேட் பண்ணிட்டேன். ஓகேவா? இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டால், இப்போ பாருங்கள், நான் ஒரு 3 செல், அதாவது 2 செல்லு 3 வோல்ட்டு, ஆரஞ்சு வந்து மைனஸ், நான் என்ன பண்ணுறேன் மைனஸ் லைட்டாக ஒரு உங்களுக்கு ஒரு டிஸ்ட் பண்ணி விட்டுறேன். இப்போ என்ன பண்ணுறேன், 3 வோல்ட்டு கொடுத்துட்டேன், டைரெக்டாக கொடுத்துட்டேன். இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாமா? இதுக்கு ஒரு லோடு கொடுக்குறேன். இங்கே ஒரு 3 செல் ஹோல்டர். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னு சொல்லிடுறேன். இப்போ என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல ஒரு பாசிட்டிவ் வோல்ட், இந்த இடத்துல நெகட்டிவ் வோல்ட் இருக்குது.
இதை கொண்டுட்டு வந்து இந்த பாசிட்டிவ் வோல்ட் இருக்கு இல்லையா, இதை நேராக ஒரு எல்இடியோடைய ஏனோடு கொடுக்க போகிறேன். கேத்தோட இதில் கொடுத்துருவேன். ஓகே, இப்போ இந்த டிரான்சிஸ்டர் கண்டக்ஷன் ஆச்சுன்னா இந்த எல்இடி ஒர்க் பண்ணும். அப்போ என்ன பண்ண போகிறேன், இந்த இடத்துல என்ன பண்ண போகிறேன், இந்த இடத்துல ஒரு பேட்டரி, ஒரு 3 வோல்ட் பேட்டரி, 2 செல்லு சேர்ந்துச்சுன்னா அது வந்து 3 வோல்ட் பேட்டரி. ஒன்றா இருந்தால் செல்லு, 2 சேர்ந்தால் பேட்டரி, வெதர் இன் சீரீஸ் கனெக்ஷன் ஆர் பேரல் கனெக்ஷன். பேட்டரிக்கும் செல்லுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியுது இல்லையா. அப்போ இங்கே 3 வோல்ட் கொடுத்தப்ப இங்கே ப்ளஸ் மைனஸ் கொடுத்துனேன், இது ஒர்க் பண்ணோம். இந்த ஐஎல்இடி ஒர்க் பண்ணணுன்னே இந்த எல்இடி எரிய ஆரம்பிக்கும். எப்படி சர்க்கியூட் நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். இது புரிஞ்சிருச்சுன்னா நம்ம அடுத்தடுத்த சர்க்கியூட் ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு சொல்லியிருக்கேன். ஓகே, படம் வரைஞ்சி வச்சுக்கலாம், ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கலாம், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட நாலேஜ் வேணும், இல்லை ஏதோ ஒரு டவுட் சந்தேகம் அப்படின்னா இன்றைக்கி இருக்கிற சொசைட்டியில் அவ்வளோவா யாரும் ஹெல்ப் பண்ணுறதில்ல. அது நியூ கமர்ஸாக வந்தாலும் சரி, இல்லை பிகினர்ஸாக இருந்தாலும் சரி, ரொம்ப தடுமாற வேண்டிய ஃபீல்டு இந்த எலக்ட்ரானிக்ஸுங்கிறது. புக்கை படித்தெல்லாம் தெரிஞ்சுக்க முடியாது, இல்லை காம்பவுண்டை போர்டை பிரித்து பார்த்தாலும் கண்டுபிடிக்க முடியாது. யாரோ ஒருத்தர் ப்ராப்பராக சொல்லி கொடுக்கணும். அந்த கைடன்ஸ் தான் உங்களை வந்து மேலே கொண்டு வரும், உங்களைய அப்கிரேட் பண்ணணும் எலக்ட்ரானிக் சம்மந்தமாக. அப்படிங்கிறது தான் இந்த சேனலுடைய நோக்கம். ஓகேங்களா, ரொம்ப சிம்பிள். நான் பாருங்கள், இந்த இடத்துல ஒரு 3 வோல்ட் பேட்டரி 2 செல் ஹோல்டர் மூலிமா கொடுத்துருக்கேன். இப்போது இந்த இடத்துல என்ன பண்ணலாம், இந்த பாசிட்டிவ் வோல்ட்டை நான் இதில் சேனலில் கொண்டு வந்துடுறேன். ஓகேவா, ஒரு எல்இடி இருக்குது. இதை ட்விஸ்ட் பண்ணிடுறேன். இப்போது இதனுடைய பாருங்கள், இந்த கேத்தோடு இப்போ என்னாவது பல்பு அம்ஜம் தெரியுதா. இந்த இடத்துல ஒரு ஹைப்ரைட் எல்இடி, பர்டிகுலராக ஆர்ஜிபி எல்இடி இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, இதில் உங்களுக்கு ஒர்க் பண்ணுதா. அப்போ இதில் கொடுத்துருக்கேன். நான் இதை வந்து நல்லா ஃபினிஷ் பண்ணிடுறேன். ஒரு நிமிஷம், என்ன சால்டர் பண்ணிடுறேன். சும்மா ட்விஸ்ட் பண்ணியிருக்கு ஒயரு, சும்மா ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் தானே, ஜஸ்ட் 2 minutes. இப்போ சர்க்கியூட் ஒர்க் பண்ணிகிட்ருக்கு. இப்போ நான் இப்போ பேட்டரியில் என்ன பண்ணுறேன், பேட்டரியோட டெர்மினல் ஒன்று ஐசோலேட் பண்ணிடுறேன். கட் ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ நான் பேட்டரி சப்ளை கொடுத்த உடனே, எல்இடி கொடுத்த உடனே அதில் கரண்ட் ஃப்ளோ ஆகுது, எல்இடி எரிஞ்சிட்ருக்கு. இப்போ சர்க்கியூட் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஓகேவா. ஸோ இதன் மூலிமா ஒரு ப்ராக்டிக்கல் நம்ம அசம்பிள் பண்ணி ஒரு ஆப்டோ கப்ளர் நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணலாம். இதுக்கு என்ன தேவை அப்படின்னா 3 வோல்ட் 2 ஹோல்டர் இருந்தால் போதும். பேட்ரி கொடுத்து நம்ம ஒரு லோடு எல்இடி கொடுத்து நம்ம செக் பண்ணி பார்க்க முடியும். ஓகேங்களா. கொஞ்சம் இப்போ 2 பக்கம் கொடுத்துட்டுனா இப்போது மறுபடியும் ஒன்ஸ் அகேன் பாருங்கள் வரைஞ்சிட்ருக்கு. ஜஸ்ட்டு ட்விஸ்ட் பண்ணிடுறேன். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், இப்போ பயாசிங் இப்போ எடுத்து வச்சிட்றேன். பாருங்கள், இதான் சர்க்கியூட். அப்போ என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு ப்ளஸ்ஸு 3 வோல்ட்டு, இந்த இடத்துல மைனஸ். இங்கேருந்து என்ன பண்ணியிருக்கேன், நீங்கள் கேத்தோடு ஏனோடு தென் இங்கே இருக்கு ஏனோடு, இது கேத்தோடு கொடுத்தோன்னே இந்த சர்க்கியூட் ஒர்க் பண்ணும். எப்போ ஒர்க் பண்ணும் அப்படின்னு கேட்டால், இந்த இடத்துல ஒரு பேட்டரி, இங்கே ஒரு ப்ளஸ்ஸு மைனஸ் 3 வோல்ட் பேட்ரி, இந்த இடத்துல ஒரு சுவிட்சில் கொடுத்துட்டு இந்த சுவிட்சை ஆன் பண்ணிங்கன்னா இந்த எல்இடி எரியும். இதை ஆஃப் பண்ணிங்கன்னா இது எரியாது. ஓகேவா. இப்போ அதை தான் வந்து ப்ராஜெக்டில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நீங்கள் அசம்பிள் பண்ணி பார்க்கலாம். இதன் மூலிமா ஒரு ஆட்டோ கப்ளர் ஓப்பன் ஷார்ட் அப்படிங்கிற எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஃபங்க்ஷன் நல்லா பண்ணுதா இல்லையாங்கிறதும் தெரிஞ்சு வச்சுக்கலாம். அடுத்த சர்க்கியூட்டில் நான் உங்களுக்கு ஒரு ஒர்க்கிங் பிரின்சிபல்
இந்த சென்சார் சர்க்யூட்டை பேஸ் பண்ணி எப்படி ஒரு மாஸ்பெட்டை ட்ரைவ் பண்ணி ஒரு அவுட்புட் லோடு ஒரு ரிலே காயில் ஒர்க் பண்ணுங்கிறத அடுத்த வீடியோவில் பார்த்துக்கலாம். உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கோம், எங்களுக்கு ஆன்லைன் ட்ரைனிங் கிளாஸஸ் இருக்குது. விருப்பம் உள்ளவங்க நீங்களும் இந்த மாதிரி நிறைய எலக்ட்ரானிக்ஸில் ப்ராஜெக்ட்லாம் பண்ண முடியும், செய்ய முடியும், நீங்களே சாதிக்க முடியும். சாதிக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். விருப்பம் உள்ளவங்க ஆன்லைன் ட்ரைனிங்கில் ஜாயின் பண்ணலாம். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். மேற்கொண்டு தகவல் வேணும்னா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நாளைக்கு இன்னொரு கான்செப்டோடு இன்னொரு வீடியோ பார்க்கலாம்.